வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது இந்த 2 ஃபேஸ் 3 ஃபேஸ் ஸ்டார்டர் பேனலானது நண்பரோட வயக்காட்டில் உள்ள மோட்டர் ஸ்டார்டருக்கு புதுசாக வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிக்ஸ் பண்ணி இன்புட்டு அவுட்புட்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணும்போது நோ ரெஸ்பான்ஸ். எப்படி சொல்லிட்டாக்க ஸ்டார்ட் பண்ணுற அழுத்தம் வேலை செய்யலை. ஏன் வேலை செய்யலை அவ்வளோ கண்டுபிடிக்க முடியல. ஸோ நம்மளை அழைச்சாங்க. நான் வந்து பார்த்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்தேன். அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். ரைட்டுங்க, ஓகே. உள்ளங்க இது வந்து ஆட்டோ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேருங்க. வெல்டெக் பேனலு. இது டிலே டைமர்னு சொல்லிட்டு பேருங்க. இது எல்லா 2 ஃபேஸ் 3 ஃபேஸ் பேனலையும் இந்த மாதிரி டிலே டைமர் கொடுத்துருப்பாங்க. இதோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, எவ்வளோ டைம் செட் பண்ணுறோமோ அது வர ஸ்டார்டிங் கெப்பாசிட்டியானது இந்த சர்க்யூட்டில் ஆட் ஆகிருக்கும். அதாவது 2 ஃபேஸ் இருக்கும்போது ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோ நேரம் ஆட் ஆகிருக்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணுறது தான் இந்த டிலே டைமருங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க சொன்னாக்க இது கீர்த்தி ரிலேன்னு சொல்லுவாங்க. 3 ஃபேஸ் சப்ளை இருக்கும்போது 3 ஃபேஸ் சப்ளையை டேரெக்டாக கான்ட்ராக்ட் கொடுக்கறதும் இந்த கீர்த்தி ரிலே தான். அதே நேரத்தில் பார்த்தீங்க சொன்னாக்க இந்த கீர்த்தி ரிலே அவுட்புட் ஆனது 2 ஃபேஸ் இருக்கும்போது 3 ஃபேஸாக கெப்பாசிட்டி வழியாக கொடுக்கும். இப்போ மேலே பாருங்க, இந்த கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராமை ஃபாலோ பண்ணி தான் நான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணேன். வேற ஒன்றுங்க, ஒருவேளை மோட்ரு ஸ்டார்டர் ஆனது பிக்கப் ஆகலை அப்படின்னு சொன்னால் 3ஆம் நம்பரையும் 5ஆம் நம்பரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க, ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு அதை சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சின்ன விஷயத்தை மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டு அதை நான் மாற்றி கொடுத்தேன். ஸ்டார்டர் ஆனது பக்காவாக ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. இதோட இன்னொரு பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது இதுக்கு பக்காவான நியூட்ரல் தான் நம்ம கொடுக்கணும். அதாவது ROB நியூட்ரல் இதை கொடுக்கணும், அவுட்புட் கிடைக்கும். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வேலை என்னன்னு கேட்டினாக்க, பக்கத்தில் ரெக்டிஃபையர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெக்டிஃபையர் வழியாக அவுட்புட் ஆனது போய் இந்த கீர்த்தி ரிலேயை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும். அதாவது 3 ஃபேஸ் சப்ளை இருக்கும்போது இந்த கீர்த்தி ரிலேயான ரெண்டாவது போகிறதுனால 3 ஃபேஸ் சப்ளை அவுட்புட் கிடைக்கும். அந்த அவுட்புட்டில் அது கான்ட்ராக்டருக்கு போகும். கான்ட்ராக்டருக்கு போய் அவுட்புட் வெளியில் போய் நமக்கு போட்டு ஓடும். 2 ஃபேஸ் இருக்கும்போது 2 ஃபேஸை 3 ஃபேஸை மாற்றி கெப்பாசிட்டி வழியாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் இந்த கீர்த்தி ரிலே தான் பயன்படுது. இந்த மாதிரி தான் இது ரெண்டாவதுங்க. இந்த லெஃப்ட் சைடு போகிறத பார்த்தீங்கன்னாக்க உள்ளார பார்த்தீங்க சொன்னாக்க கெப்பாசிட்டர்ஸாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டார்டரில் ரொம்ப சிம்பிளான மேட்ரு தான். கான்டாக்டரு, ஆட்டோ ஸ்டார்ட்டு, அதாவது சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்ட்ரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ மேனுவல். இந்த ஆட்டோ மேனுவல் சுவிட்சை ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து மேலே அழுத்திவிட்டா 3 ஃபேஸில் ஓடும், கீழே அழுத்திவிட்டா 2 ஃபேஸ் 3 ஃபேஸ் ரெண்டுலேயும் ஓடும். அந்த மாதிரி தான் இந்த ஸ்டார்டராக வச்சுருக்காங்க. இதோட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அந்த மேனுவலை படித்து பார்த்தா நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலை ஃபோட்டோவாக எடுத்து நான் வந்து நட்டாக்க நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன், நீங்கள் பார்க்கலாம். இது போன்று தொடர்ச்சியாக நம்ம சேனலில் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பதிவுகளை நீங்கள் காணலாம். இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.